ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக தேங்காய் பால் முள்ளு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்ய நம்ம 2 விதமான மாவு தயார் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவு. 1 கிலோ அளவு மாவு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊறினப்புறம் இந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிடலாம். ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி துணி போட்டு வடிகட்டி வச்சிங்கன்னா எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். அரிசி எந்த பதத்துக்கு இருக்குன்னா நம்ம கையில் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அரிசி ட்ரையாக தான் இருக்கும். அப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவு வந்து மாவு ஜல்லடியில் போட்டு நல்லா சளைச்சி எடுத்துக்கலாம். கீழே வர்ற அந்த அரிசி மாவு வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும். மேலே இந்த மாதிரி குருணை கலெக்ட் ஆகும். இதை நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அரிசி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்செடுத்த மாவு வந்து நமக்கு லேசாக ஈரமாக இருக்கும். அதனால் மாவு வந்து நேரம் ஆக ஆக புளிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம வந்து சலிச்ச கையோடவே இந்த மாதிரி ஒரு பெரிய வாணலில் போட்டு மாவை வறுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால மாவு புளிக்காது, நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மாவு வந்து இந்த மாதிரி மணல் மணலாக வர வரலையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஒரு பேட்ச் வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு. இப்போ இதை தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டோன்னா இந்த மணலாக இருக்கிறது வந்து ஃபைன் பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை சலிச்சிட்டு மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி மாவு தயாரிப்பு. அடுத்து இதே வாணலில் 1/4 கிலோ அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பு, இதுதான் அளவு. இப்போ வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனப்புறம் நம்ம இதையும் அரைச்சி எடுத்து சலிச்சு வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு மாவும் தயாராகிருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவில் 1 கிலோ அளவு பச்சரிசி வந்து நம்ம மாவு தயார் பண்ணோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு முறுக்குக்கான மாவு தயாராகிடுச்சு. செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து 2 அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் நான். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு எள்ளு ரெண்டுத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்ச மாவு வந்து 6 மாதம் வெளியும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம முறுக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு பேனில் வந்து 1/4 மூடி தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 50 கிராம் அளவு வெண்ணெய், இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணெய் உருகிற வரையும் நம்ம இதை ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சு நம்ம எண்ணெயும் வந்து வச்சிடலாம் இந்த முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த சூடாக இருக்க இந்த தேங்காய் பால் கலவையை வந்து நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு மாவு இருக்கும். இந்த முறுக்குக்கு ஓமமோ ஜீரகமோ எதுவுமே தேவையில்லை. அதே சமயம் காரமும் தேவையில்லை. காரம் சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்காது, முறுக்கு வந்து டார்க்காக வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி மட்டும் நமக்கு தேவைப்படுது. அதை சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். வெண்ணெய் சேர்த்ததுனால மெதுன்னு இருக்கும் இந்த மாவு. நமக்கு ஈஸியாக இருக்கும் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கும். நான் இன்றைக்கி வந்து ஸ்டார் அச்சு தான் பயன்படுத்தி முறுக்கு செய்ய போகிறேன். சுத்து முறுக்கு மாதிரி ஒரே ஒரு ஸ்டார் இருக்குது. இந்த அச்சு வந்து முறுக்கு ப்ரெஸ்ஸில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம். பிழியறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம முறுக்கு வந்து சுற்றி போட்டுடலாம். இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். வாழை இலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முறுக்கை சுற்றி ரெடியாக வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி அந்த எட்ஜை மட்டும் ஒட்டி விட்டுருங்க. நம்ம எத்தனை முறுக்கு பொரிச்சு எடுக்க போகிறோமோ அத்தனை முறுக்கு வந்து நம்ம வந்து சுற்றி வச்சுக்கிட்டோன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து சேர்த்துட்டு
வெயிட் பண்ணால் ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே மேலே வந்துடும். வந்து நம்ம இந்த முறுக்கு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இடையில ஒரு தடவை நம்ம இந்த முறுக்கை இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா 2 பக்கமும் நமக்கு ஈவனாக வெந்து வரும். நல்லா வெள்ளை வெளியேர்னு வரும். இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாயில் போட்டோன்னே சட்டுன்னு கரையும். இப்போ இந்த முதல்ல சேர்த்த முறுக்கு வந்து வெளியே எடுத்துடலாம். அந்த கொதிப்பு அடங்கினோடனே நம்ம எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ ஒரு முறுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக புளிய முடியாதவங்க ஒரு பாதி அச்சில் இருக்க மாவு வந்து அப்படியே நம்ம ஒரு பெரிய முறுக்காக எண்ணெயிலே டைரெக்டாக புளிஞ்சு விட்டுறலாம். இதையும் அந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும் வேலை. குழந்தைங்களுக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்து இதை உடச்சி உதிரியாக நம்ம முறுக்கு கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸ்க்கு. இப்போ நம்ம எடுத்த மாவு அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு முறுக்கு கிடச்சிருக்கு. இந்த தேங்காய் பால் முள்ளு முறுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.